என் தங்கப்பிள்ளையே, தேய்பிறை சஷ்டியினுடைய இந்த வியாழக்கிழமையில் பேரதிர்ஷ்டத்தை கொண்டு உன்னை தேடி வந்திருக்கிறாள் இந்த வெற்றி வராகி. என் குழந்தையே, அம்மாவை நீண்ட நேரம் காக்க வைக்காமல் உனக்கான வெற்றியை நீ என்னிடத்தில் இருந்து நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த வராகி எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் நடத்த காத்து கொண்டிருக்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். எந்த நிலையிலெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ அத்தனை கஷ்டங்களை அனுபவித்தாயோ அதையெல்லாம் கடந்து இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் கண் முன்னால் உனக்கு தெரியப்படுத்தக்கூடிய நேரம் வந்துவிட்டது. எப்பேற்பட்ட சோதனைகளையும் கடந்து என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. இனி இந்த வாழ்க்கை நீ கேட்டதை விடவும் சிறப்பான விஷயங்களை எல்லாம் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப் போகின்றது. இன்று இந்த நாள் தேய்பிறை சஷ்டியினுடைய வியாழக்கிழமையில் என் குழந்தை, மனதிற்கு இதமான பல நல்ல செய்திகளை நீ கேட்க வேண்டிய தருணம். உன் செவிகளுக்கு இதமான பல நல்ல விஷயங்களும் உன்னுடைய மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களும் இன்று நிச்சயமாக நடக்கத்தான் போகின்றது. எந்த சூழ்நிலையிலும் எந்த கஷ்டத்திலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை தொலைத்து விடாமல் உன்னோடு இருக்கின்ற இந்த தாயானவள் என்னை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டு விடாமல் உனக்கு நடந்த ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கணக்கில் கொண்டு எப்பொழுதும் என் பிள்ளை நீ மகிழ்ச்சியோடு இருக்க பழகு. உன்னோடு எந்த நேரத்திலும் நான் இருக்கிறேன் என்பது உனக்கான நம்பிக்கையை மேலும் மேலும் உனக்கு வலிமைப்படுத்துகிறது என்பதனை நான் உணர்கின்றேன். அதனால்தான் தாயானவள் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்றேன். எத்தனையோ பேருக்கு அம்மாவினுடைய அன்பு வேடிக்கையாக இருக்கலாம். ஆனால் உண்மையாகவே என்னை உணர்ந்த பிள்ளைகளுக்கு நான் வருவதில் சந்தோஷம் இருக்கும் அல்லவா? அந்த சந்தோஷத்தை என் குழந்தையிடம் இருந்து பறித்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உன் தாயானவள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் உன் அருகிலேயே இருப்பதை உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றேன். எந்த நிலை வந்தாலும் வாழ்க்கையில் தவறான ஒரு முடிவுகளை வாழ்க்கையில் எப்பொழுதும் எடுத்துவிடக்கூடாது. கஷ்டங்கள் நம்மை தொடர்ந்து வரும் பொழுதுதான் நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். துன்பங்கள் நம்மை ஆட்டி படைக்கும் பொழுதுதான் நாம் என்னவென்றும் ஏதுவென்றும் தெளிவாக யோசிக்க வேண்டும். உண்மையான பல கஷ்டங்களை நீ கடந்து வந்து விட்டாய். இப்பொழுது வருவதெல்லாம் வேண்டும் என்றே உன்னை சோதனைக்கு ஆளாக்கவும் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்தவும் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படியானால் இந்த விஷயம் நீ எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் தெளிவில் கொண்டு எந்த நேரத்திலும் உனக்கு துன்பங்கள் வந்துவிட முடியாதபடிக்கு நீ உன் வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். நல்ல நேரம் ஒருவருக்கு வரும் பொழுது அவர்களின் கண்களுக்கும் அவர்களின் செவிகளுக்கும் தெய்வத்தினுடைய வார்த்தைகள் கேட்டுக்கொண்டே இருக்கும். தெய்வம் அவர்கள் கண்களில் அடிக்கடி பட்டு கொண்டே இருப்பார்கள். அப்படி உன் வாழ்க்கையிலும் நடக்கிறது என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எந்நாளும் உனக்கு துணை வருகின்ற தெய்வங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை மீண்டும் மீண்டும் உனக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. எந்த இடத்திலும் உன்னை தெய்வம் கைவிட நினைத்தது கிடையாது. எந்த இடத்திலும் தெய்வம் உனக்கான சந்தோஷங்களை கொடுக்காமல் விட்டது கிடையாது. அதனால் எது வந்தாலும் அதை என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் அதையெல்லாம் உன்னுடையதாக மாற்றிட நீ முழு மன நிறைவோடு இருந்து விட்டால் போதும். வேறு எதை பற்றியும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை நிச்சயமாக இந்த வாழ்க்கை போக போக உனக்கு உணர்த்தி கொடுக்கும். வராகியினுடைய அன்பு ஒருவரை
எந்த அளவிற்கு நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பதனை என் குழந்தை இனிமேல் நீ கண்கூடாக காணத்தான் போகின்றாய். யாரெல்லாம் நம்மை காயப்படுத்தினார்களோ அவர்கள் எல்லாம் உன் முன்னிலையில் வந்து உன்னிடத்தில் உதவி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பேன். எதற்காக உன்னை காயப்படுத்தினார்களோ, உன்னிடத்தில் எந்த விஷயம் இல்லை என்று சொன்னார்களோ அந்த விஷயத்திற்காகவே அவர்கள் உன் முன்னால் வந்து நிற்கக்கூடிய சூழ்நிலையை இந்த வாழ்க்கை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. வாழ்க்கை கொடுத்த கஷ்டங்களை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்களை எப்பொழுதுமே தொலைத்து விடாதே. வருவது அத்தனையும் எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்தவும், இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உனக்கு எப்பொழுதும் கொடுக்கவும் தான் வருகின்றது. ஒவ்வொரு பிரச்சனைகளும் உன்னை மெருகேற்றி கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு பிரச்சனைகளும் உன்னை யார் என்று உனக்கே தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறது. முதலில் இதை நீ உணர்ந்து விட்டாலே போதும். பேரதிசயங்களும் பெருமகிழ்ச்சியான விஷயங்களும் உன்னை தொடர்ந்து வருவதை நிச்சயமாக உன்னால் கண்கூடாக காண முடியும். என் பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு வெற்றிகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாரால் உனக்கு பிரச்சனைகள் வருகிறது, யாரால் உனக்கு வேதனைகள் வருகிறது என்பதை எல்லாம் முதலில் தூக்கி தூர எறிந்துவிட்டு, என்ன வந்தாலும் அதை நான் பார்த்து கொள்வேன், என்ன நடந்தாலும் அதிலிருந்து நான் மீண்டு வருவேன் என்ற உன்னுடைய எண்ணத்தை நீ உறுதிப்படுத்து. உன்னை பார்த்த மற்றவர்களுக்கு சிந்தனை வர வேண்டும், நாம் இந்த நேரத்தில் இப்படி ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது என்று. நாம் இந்த நேரத்தில் இப்படி ஒரு விஷயத்தை செய்வதனால் இந்த வாழ்க்கையில் நமக்கு எப்பொழுதும் கஷ்டங்களும் கவலைகளும் கண்ணீரும் தான் வரும் என்பதனை புரிந்து கொண்டு இவர்களுக்கு மத்தியில் ஒருபொழுதும் உன் கண்ணீரை சிந்தாது. என் பிள்ளை, எப்பொழுதும் தைரியமான மனநிலையோடு நீ முன்னேறி சென்று கொண்டே இரு. உன்னுடைய தைரியம் இவர்களை நிலைகுலைய வைக்க வேண்டும். உன்னுடைய தைரியம் இவர்களை உன் அருகில் வர வைக்க யோசிக்க வேண்டும். என் பிள்ளையே, வாழ்க்கையில் உனக்கு அத்தனையையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க தெய்வங்கள் தயாராக இருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை, நீ எதையுமே எக்காரணம் கொண்டும் விட்டுவிடக்கூடாது. அத்தனை மாற்றங்களையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து விட்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு என்னவென்று நிச்சயமாக புரிந்துவிடும். நான் இருந்து நடத்துவதையும் நான் இருந்து உனக்கு கொடுப்பதையும் உன்னால் சர்வ நிச்சயமாக என்னவென்று சரியான புரிதலோடு தெரிந்து கொள்ள முடியும். நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கான பெருமகிழ்ச்சியை கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நமக்கு கிடைக்கின்ற விஷயங்களை எல்லாம் தள்ளிவிட்டு விடக்கூடாது. எல்லா நிலையிலும் உன்னுடைய முயற்சிக்கான பலன் உனக்கு கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது. எல்லா நிலையிலும் உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரத்தான் செய்கின்றது. நீ எதையும் இழந்து விடாமல், எந்த நிலையிலும் இந்த விஷயங்களை எல்லாம் விட்டு விடாமல், உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான நல்ல நேரத்தையும் என்றும் என்றென்றும் நீ உருவாக்கி கொண்டே இரு. எப்பொழுதும் நான் இருந்து உனக்கு கொடுப்பதை இனியும் உன் வாழ்க்கையில் உறுதி செய்ய வருவேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாலே போதும். எல்லா மாற்றங்களுக்கும் சேர்த்து வைத்து இந்த வாழ்க்கை உனக்கான பெருமகிழ்ச்சியை என்றும் என்றென்றும் உறுதிப்படுத்தும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதும். வேறு எதை பற்றியும் நீ சிந்திக்கவோ, வேறு எந்த விஷயத்தை பற்றியும் நீ யோசிக்கவோ வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபொழுதும் இல்லை என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும். இத்தனை காலமும் நாம் பட்டது எல்லாம் யாருக்காக? இத்தனை காலமும் நாம் சந்தித்த துன்பங்கள் எல்லாம் எதற்காக? யாரெல்லாம் நமக்கு வேதனைகளை தொடர்ச்சியாக கொடுத்திருக்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. எந்த நிலையிலும் நம்மை காயப்படுத்தாத மனிதர்கள் நம்மை சுற்றி கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கின்றார்கள். ஆனால் அதே நேரத்தில்
எல்லோரையுமே எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் பார்க்க முடியாதல்லவா? ஒரு சில நல்ல மனிதர்களும் நம்மை சுற்றி இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. இவர்களினுடைய வார்த்தைகள், இவர்கள் உன்னோடு இருந்து உனக்கு கொடுக்கின்ற நம்பிக்கைகள் என்று இவை எல்லாமுமே உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாமோ நீ மனமுடைந்து போகின்ற நேரம், இனிமேல் எந்த பிரச்சனைகளும் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீ உருவாக்கிட தயாராக இரு. வருவது எல்லாம் பிரச்சனைகள் என்று நினைத்தால்தானே அது உன்னை காயப்படுத்தும். அத்தனையையும் ஒன்றுமில்லாததாக தூக்கி எறிந்துவிட்டு செல்ல நீ தயாராக இரு. உனக்கு நான் பல நன்மைகளை நடத்தி கொடுத்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். வேறு எதை பற்றியுமே என் பிள்ளை நீ சிந்திக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை. எல்லாமும் பல நல்ல மாற்றங்களை தர வேண்டிய நேரம். எல்லாமும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இனிமேலாவது இந்த மாற்றங்களை எல்லாம் உணர்ந்து, இந்த திருப்பங்களை எல்லாம் புரிந்து நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்கிறாய் என்பதனை நம்பத் தொடங்கு. உன் மீது நம்பிக்கை வைத்து உனக்கு நல்லது நடக்கும் என்று நம்பினால் இன்று நீ கந்தனை வணங்குவதில் உனக்கு பலன் கிடைக்கும். முருகப்பெருமானினுடைய அருள் உன் வாழ்க்கையில் நிறைந்திருக்க வேண்டும். அது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் அல்லவா? எந்த நேரத்திலும் நாம் கந்தனை விட்டுவிடக்கூடாது. கந்தனின் அருள் ஒருவருக்கு கிடைத்து விட்டது என்றால் அவர்கள் வாழ்க்கையில் எந்த எதிரிகள் தொல்லைகளும் இல்லாது மிக பெரிய சந்தோஷம், இத்தனை கால காத்திருப்பு என்று பலவிதமான பலன்களை ஒவ்வொருவரும் அவர்கள் வாழ்க்கையில் பெற்றிடுவார்கள் என்பதனை மறந்துவிடக்கூடாது. உனக்கான நல்ல நேரத்தை நான் என்றுமே தரும் பொழுது அதில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ ஒரு சேர பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்துவிடு. அம்மாவின் அன்பு உனக்கு கிடைக்கின்ற நேரங்களில் எல்லாம் நீ ஒருபொழுதும் அதை தவிர்த்து விடாதே. வராகி உன்னை தேடி வந்து தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகள் உன்னை தொடர்ந்து வருவதை உன்னால் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். யாரெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் வெற்றியை தராமல் துன்பங்களை கொடுத்து விட்டார்கள் என்பதனை நினைத்து வருத்தப்படாதே. இனி உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களிலும் உனக்கான மன நிறைவு என்றும் என்றென்றும் உன்னை தொடர்ந்து வர வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். நடப்பது ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டு இனிமேல் எப்பொழுதும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு உன்னை தயார்படுத்தி கொண்டே இரு. எதிர்பாராத ஒவ்வொரு விஷயமும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் பொழுது அந்த நேரம் இந்த தெய்வத்தின் அருமை என்னவென்று உனக்கு நிச்சயமாக புரியும். அம்மா சொன்னதையே சொல்கிறாள், நமக்கு பேசியதையே பேசிக்கொண்டிருக்கிறாள் என்று சொன்ன பிள்ளைகளுக்கெல்லாம் அன்று புரியும். வராகி நமக்கு நடக்கின்ற விஷயத்தை தானே இத்தனை நாளும் சொல்லி இருக்கிறாள் என்று. நான் எந்த ஒரு விஷயங்களிலும் என் பிள்ளை என் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைப்பவள் மட்டுமே. எப்பேற்பட்ட துன்பங்கள் உன்னை தேடி வந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க ஒவ்வொரு முயற்சிகளையும் செய்பவள் என்பது ஒரு நாளும் நீ மறந்துவிடக்கூடாது. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அந்த நொடியிலேயே நீ தெய்வத்தை தேடி ஓடிவா. நிச்சயமாக தெய்வம் உன்னை அந்த சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுத்து விடும். அம்மாவை தான் வணங்க வேண்டும் என்று ஒரு பொழுதும் நான் உன்னை வற்புறுத்தியது கிடையாது. என் பிள்ளையே, எந்த தெய்வத்தின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கின்றதோ, எந்த தெய்வத்தின் மீது உனக்கு அன்பு அதிகமாக இருக்கின்றதோ அவர்களை தேடிச் செல். இறை பக்தி ஒன்றே உன்னை நல்வழிப்படுத்தும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன். தேவையில்லாத மனக்குழப்பங்களை எல்லாம் உனக்குள் இருந்து நீக்கி உனக்குள் மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதுதான் இறை பக்தி என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். வாழ்க்கையில் அத்தனையையும் நீ நல்லபடியாக கடந்து சந்தோஷமாக வாழத் தொடங்கி விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது நடக்கப் போகின்ற இந்த தருணத்தில் உன் தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம் இனி என்றும் என்றென்றும் உனக்கு நிம்மதியை கொடுக்கட்டும்.
நல்ல மாற்றத்தை இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உன்னுடையதாகட்டும். அம்மாவின் அன்பினை நீ எந்நாளும் முழுமையாக பெறுகிறாய் என்பதனை உணர்ந்து விட்டாலே போதும். வேறு எந்த துன்பங்களும் உன்னை நெருங்கி விடாதபடிக்கு உனக்கு மிகப்பெரிய சந்தோஷங்கள் எல்லாம் கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்திடுவாய். நம்பிக்கையோடு இரு. இன்றைய விடியல் உனக்கானது. நல்லதே நடக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.